இட்லி தோசைக்கெல்லாம் வரி போட்டிருக்கீங்க 5%. ஆமா ஆமா தானே? இப்ப 5% வரி இல்ல ஜீரோல கிடையாது. 5%. 1 செகண்ட். இல்ல அது மாவுக்கு கிடையாது. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அப்புறம் வரி போட மாட்டாங்களா? இல்ல சார். மோடிக்கு வந்து இடியாப்பம், இட்லி, தோசை மேல வெறுப்புன்ற மாதிரி திமுகவினர் இதை இப்ப வந்து நான் கேக்குறது சொல்றாங்க. என்னன்னா, ஆனால் ஆனால் இந்தி பேசும் வட இந்தியர்கள் சாப்பிடும் ரொட்டி, சப்பாத்தி, பூரிக்கு 0% வரி. வானதி ஸ்ரீனிவாசன் போயிட்டு மைசூர் பாக்கெல்லாம் விலை குறைஞ்சதா? எவ்வளோப்பா மைசூர் பாக்கு மிச்சர் எவ்வளோ? அன்னைக்கு வந்து 120 ரூபா வித்தங்க, இன்னைக்கு வந்து 80 ரூபா. அப்போ 40 ரூபா குறைஞ்சிருக்குல்ல. இட்லி தோசைக்கு வந்து 2017 முடி வரி இல்லாம இருந்ததா? இப்படி கேட்டா அப்புறம் இப்படி தான் கேட்கணும். மக்களுக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிற ஒரு பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவாக நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் புட்டப் நரேட்டிவ்லாம் எடுத்துகிட்டு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ சப்பாத்தி தமிழ்நாட்டில் யாருமே சாப்பிட்றது இல்லையா? நீங்கள் டயட்டுக்கு 3 மாசமாக சப்பாத்தி சாப்பிடல? தமிழ்நாட்டில் யாருமே சப்பாத்தி சாப்பிடலையா? யாருமே கோதுமை சாப்பிடலையா? என்ன இப்படி புழுவுறீங்க? யாருமே பிரெட் சாப்பிடலையா? நம்ம டெய்லி 3 வேளை இட்லி தோசை தான் சாப்பிட்றோம்ல. என்னதான் மாதேஷ் இதுவுமே 5% ஸ்லாப்ல இன்னைக்கு இருக்குன்றாங்க. என்னதான் மாதேஷ் உங்களுக்கு இல்ல பிரச்சனை? 5% ஸ்லாப் இருக்கு. நான் கேட்கறது சப்பாத்தி பிரெட் நம்ம சாப்பிட்றோமா சாப்பிடலையா? அதுக்கு 0% டாக்ஸா இல்லையா? சரி, என்ன சொரி? அது நமக்கு பெனிஃபிட்டா இல்லையா? குப்பனுக்கும் சுப்பனுக்கும் என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்களே, இதெல்லாம் பெனிஃபிட் தானே? என்ன மாதேஷ் உங்களுக்கு? இட்லி தோசை இடியாப்பம், இட்லி தோசை இடியாப்பம் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு டாக்ஸ் இல்லை மாதேஷ். மாவு நீங்கள் வாங்குறதுக்கு டாக்ஸ் இல்லை மாதேஷ். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு 5%